ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. கைகேயி தேவியால் மன கஷ்டத்துக்கு உள்ளாயிருக்க மன்னர் உங்களாலையும் கைவிடப்பட்டாக்கா உயிர் வாழ மாட்டார்னு தன்னுடைய தாயாரை தேற்றி ஆறுதல் சொல்கிறார் கௌசல்யா தேவிக்கு ராமர். கணவனை விட்டு பிரிஞ்சு போகிறதுன்றது ஒரு பெண் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாதகம். ஏன்னா இப்போ கௌசல்யா தேவி ராமரோடையே வரேங்கிறாங்க. அதுக்கு அப்படி பிரியக்கூடாதுன்றதுக்கு ராமர் எடுத்து சொல்கிறார். என்னுடைய தந்தை தசரத மன்னர் உயிரோடு இருக்க வரையில் அவருக்கு பணிவிட செய்கிறது தான் உங்களோட கடமை, அதுதான் ஒஸ்தியான தர்மம். அதனால் தன்னுடைய கணவனுக்கு பணிவிடை செஞ்சு ஒரு பெண்ணு வாழலைனாக்கா அவள் பெரிய பாவியாக கருதப்படுறான். தெய்வபக்தி இல்லாத பெண்ணு கூட கணவன் வந்து உண்மையாக பணிவிடை செய்கிறவாளா அவள் இருந்தான்னாக்கா அவள் நல்ல உலகங்களை அடையிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கணவனுடைய மனசுக்கு எசைஞ்ச வகையில் நடந்துக்கிறதும் அவனுக்கு மனசார பணிவிடை செஞ்சு வாழறதும் தான் ஒரு பெண்ணுக்கு மாறாத கடமை. தந்த தசரத மன்னருடைய கட்டளை ஏற்று நடக்கிறது நம்ம எல்லாருடைய கடமை. அவர் தான் நமக்கு அரசர், அவர் தான் நம்மளை காப்பாற்றுறவர், அவர் தான் பெரியவர், அவரே பூஜைக்குரியவர், அவர் தான் எஜமானன். எந்த வகையிலையும் அவர் கட்டளைங்கிறது மீறத்தக்கது இல்லை. பரதனும் எல்லாருக்கிட்டையும் அன்பாக நடந்துக்கிறவன், தர்மத்தின் பாதையிலேருந்து தவறாதவன். அவன் உங்களை நன்னா கவனிச்சுப்பான். என்னை விட்டு பிரிஞ்ச துயரம் என் தந்தையை வாட்டாத வகையில் அவருக்கு பணிவிட செய்யுங்க. 14 வருஷம் முடிஞ்சோன்னு நான் காட்டிலேருந்து திரும்பி வந்துடுவேன். அதுவரை பொறுமையோடு காத்துண்டு வாழுங்க. இப்படி ராமர் சொல்லி முடித்தோன்னே கௌசல்யா தன்னுடைய துக்கத்தை அடக்கிண்டு பேசுகிறாங்க. உன்னுடைய தீர்மானத்தை என்னால் மாற்ற முடியாது, விதியை வெல்றதுன்றது இயலாது. ஆனால் மகனே, நீ கொண்ட மன உறுதியோடையே போயிட்டு வா. உனக்கு எல்லா நல்ல நேரங்களும் நன்மையே நடக்கட்டும். நீ மீண்டும் அயோத்திக்கு திரும்பின பிறகு தான் என்னால் உண்மையான உறக்கம் கொள்ள முடியும். என் வார்த்தைகளையும் மீறி காடு போக நீ தீர்மானிச்சிட்டது யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாத விதியினுடைய செயல்தான். பெருந்தோள் உடையவனே, போய் வா. நீ வனத்துலேருந்து திரும்பி வருவற அந்த நேரம் இப்பயே வந்துடாதான் என் மனசு ஏங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட சொல்கிறாங்க. அவருடைய நன்மைக்காக தெய்வங்களை நினச்சி கௌசல்யா தேவி துதிக்கிறாங்க. பின்னர் ராமருக்கு வாழ்த்துறைகளை சொல்கிறாங்க. பெரிவா காட்டின வழியில் நடந்து திரும்பி வா. ரகுகுல திலக்கமே, தர்மத்தை காப்பாற்றுவா, தர்மத்தினால காப்பாற்றப்படுறா. அந்த தர்மம் உன்னை 4 திசையிலையும் காத்து நிற்கட்டும். உன்னால் வணங்கப்படுற மக்கள் ரிஷிகளோட போயிண்டு உன்னை காக்கட்டும். கல்வியில் சிறந்த விஸ்வாமித்திரர் உனக்கு அளிக்கப்பட்ட அஸ்திரங்கள் உன்னை காக்கட்டும். உன்னுடைய தந்தைக்கும் உனது தாயார்களுக்கும் நீ செஞ்ச பணிவிடைகளும் உன்னுடைய உண்மை தவறாத நடத்தையும் யாக பொருட்களுக்கும் உன்னை காத்து நிற்கட்டும். மலைகள், மரங்கள், புதர்கள், நீர்நிலைகள், பறவைகள், காட்டு மிருகங்கள் எல்லாமே உன்னை காத்து நிற்கட்டும். கௌசல்யனுடைய வாழ்த்துறை தொடர்ந்து சொல்கிறாங்க. விஸ்வதேவர்களும் மருத்துகளும் மகர்ஷிகளும் உன்னுடைய நன்மையை கொடுக்கட்டும். பூஷா, பகன், அரியமன் போன்ற தேவர்கள் உனக்கு நன்மை புரியட்டும். இந்திரன் முதலிய எல்லா தேவர்களும் பருவங்களும் வருடங்களும் மாதங்களும் இரவுகளும் பகல்களும் நல்ல நேரங்களும் எக்காலத்துலேயும் உனக்கு நன்மை புரிஞ்சுட்டே நிற்கட்டும். மகனே, சஞ்சலமடையாத உன்னுடைய மனசும் நீ கற்ற தர்ம நூர்களும் உன்னை விட்டு ஒரு பொழுதும் விலகாது. அது நின்றுண்டு அவள் உனக்கு துணை புரியட்டும். முருகனும் பிரகஸ்பதியும் இந்திரனும் சந்திரனும் சப்தரிஷிகளும் நாரதரும் உன்னை சுற்றி நின்றுன்னு காக்கட்டும். 8 திசைகளும் அதிபதிகள் வந்து காட்டில் உன்னோட இருந்து உன்னை காக்கட்டும். மலைகளும் கடல்களும் சமுத்திரராஜனும் வருணனும் சொர்க்கலோகமும் பூலோகமும் அவற்றுக்கிடையே இருக்கிற உலகம் எல்லா படைப்புகளும் சூரியனும் கிரகணங்களும் இந்த கிரகங்களுக்கு அதிபதிகளும் இரவு பகல் இவற்றினுடைய அதிபதிகளும் காலையும் மாலையும் அஸ்தமன நேரமும் எல்லா நேரங்களும் உன்னோடு இருந்து உன்னை காக்கட்டும். அச்சம்ன்றதே உன்னை நெருங்காமல் இருக்கட்டும். வன விலங்குகள் உன்னை அணுகாமல் இருக்கட்டும். நீ போகிற வழிகள் நல்லபடியாக அமையட்டும். காட்டில் கிடைக்கக்கூடிய நல்ல பொருட்கள் யாவும் உனக்கு கிடைக்கட்டும். யமனும் குபேரனும் சுக்கிரனும் உன்னோடையே இருந்து உன்னை காக்கட்டும். ரிஷிகளினுடைய வாயிலிருந்து உதிக்கிற நல்ல சொற்கள்லாம் உன்னை காக்கட்டும். பிரம்மதேவன் உன்னை காக்கட்டும். நான் குறிப்பிடாமல் விட்டுட்ட தேவர்கள்லாம் சேர்ந்து உன்னை காக்கட்டும். மகனே, மகிழ்ச்சியோடு போய் வா அப்படின்னு சொல்லிட்டு ராமரை வாழ்த்தி பூஜைகள்லாம் செஞ்சு அஞ்சனர்களை அழைச்சி அவளுக்கு வாழ்த்துகளையும் ராமரை கேட்க செய்து நன்மை தரக்கூடிய மந்திரங்களை உச்சரித்து விசால்யகரணி அப்படின்ற ரக்ஷையை ராமர் கையில் கட்டி, திட மனசுடைய மகனே போய் வா. மக்கள் வாழ்த்த நீ எடுத்த விரதத்தை முடிச்சுண்டு நீ அயோத்தி திரும்புகிற அந்த நல்ல நாளுக்காக நான் காத்துட்டுருக்கேன். தந்தையினுடைய சொல்ல நிறைவேற்றிண்டு திரும்பி வா. பரமசிவனுடைய தலைமையை ஏற்றுண்டு தேவர்களும் தெய்வங்களும் ரிஷிகளும் தேவதைகளும் உனக்கு நன்மை புரியட்டும் அப்படின்னு சொல்லி கௌசல்யா ராமருக்கு விடை கொடுத்து அனுப்புகிறாங்க. ராமருடைய மாளிகையில் இருந்த சீதையோ பட்டாபிஷேகம் தடைப்பட்ட செய்தியை கூட அறியாமல் இருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.